ஹாய்! அதாவது என்னோட தாய்மாமா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து காரியம். ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்திருந்தது. ஸோ இந்த ஜிலேபியும், அப்புறம் லட்டும் தான் பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதாவது ஜிலேபி வந்து பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு குடம் கட்டுறதுக்காக, லட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு குடம் கட்டுறதுக்காக. ஒரு 125 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதாவது வீட்டில் கொஞ்சம் அங்கே கொண்டு போகிறது காலியாகிடுமோ, இல்லை மிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ வீட்டுக்கும் கொஞ்சம் தேவை, அங்கே கொண்டுட்டு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருந்தோம் எக்ஸ்ட்ராவே. ஸோ ஒரு 20 நம்பர்ஸ் கிட்ட, ஒரு 25 நம்பர்ஸ் கிட்ட வீட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ பேலன்ஸ் 100 நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லட்டும் ஜாங்கிரியும் வந்து பார்த்திங்கன்னா குடம் கட்டியாச்சு. எங்கள் பெரியம்மா ஊர்லேருந்து அவங்க வந்துட்டுருக்காங்க, திருச்சியிலேருந்து. ஸோ அவங்களோட குடத்தையும் நாங்களே கட்டிட்டோம், அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டுன்ட்டு. ஸோ லட்டு குடம் எங்களுது, ஜாங்கிரி குடம் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுது. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மாமா வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அங்கே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னரை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. இட்லி தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 போலலாம் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டாச்சு. ஸோ சாமி கும்பிட்டு அவங்களுக்கு படையலில் வச்சுருக்கிறதெல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ நிறையா பேர் நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு தான் வயிற்றில் இடம் பத்தல. ஸோ அன்றைக்கி வந்து டே அப்படி தான் பார்த்துட்டிங்கன்னா போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிடுங்க. பாய்.